வணக்கம் மக்களே. நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எந்தன் காதலி அத்தியாயம் 27. நானும் ஊட்டிக்கு வரணும், உன் கூட கொஞ்ச நாள் உன்னோட வீட்லயே இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேக்கா. ஆனா இப்போ எனக்கு ஊட்டிக்கு வர பிடிக்கல என்று ராதா சொன்னதும், ராதா, நீங்க தனியா இருந்து என்ன பண்ண போற என்று கேட்டாள் சுவாதி. அதான் அக்கா, நம்மோட தோட்டம் இருக்குல்ல, தோட்டத்தை பார்த்துட்டு நான் இங்கே இருந்துடுறேன் என்றாள் ராதா. அப்போ நீ உன்னோட படிப்பை நிறுத்த போறியா? நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டதானே? அப்பா ரொம்ப ஆசைப்பட்டார் நீ படிக்கணும்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இப்படி பண்ற என்றாள் சுவாதி. இல்லக்கா, விவசாயத்தை விட பெரிய படிப்பு இருக்குதா என்ன? அப்பாவுக்கும் இந்த விவசாயத்தை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு பிடிச்ச விவசாயத்தை நானும் செய்ய போறேன் என்று சுவாதியிடம் ராதா சொல்ல, பைத்திய மாதிரி பேசாத ராதா, நாளைக்கு நீயே என் கூட ஊருக்கு வர என்று சுவாதி சொன்னதும், என்னால முடியாதுக்கா என்று சொல்லிவிட்டு ராதா குடிசைக்குள் சென்று விட்டாள். அவளோட அப்பா அம்மா வாழ்ந்த ஊரு இந்த ஊரு, அதனால ராதாவுக்கு எங்கேயும் வர மனசு இல்லை போல என்று அம்மனியாத்த சொல்ல, அப்படி இல்லை பாட்டி, வயசு பொண்ணு இவ்வளவு தனியா விட்டுட்டு நாங்க எப்படி அங்க நிம்மதியா இருக்கிறது என்று சுவாதி சொல்ல, அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, ராதா நாளைக்கு நம்ம கூட ஊட்டிக்கு வருவா என்று கண்ணன் சொன்னான். அப்புறம் என்ன, தம்பியே சொல்லிட்டாரு, கண்ணன் எப்படியாவது ராதாவை சமாதானப்படுத்தி உன் கூட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாரு சுவாதி, கவலைப்படாத என்று அம்மனியாத்தா கூறினாள். கண்ணனுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. தன்னிடம் சிரித்து பேசிய ராதா, தன் காதலை ஏற்றுக்கொண்ட ராதா தன்னோட ஊட்டிக்கு வர ஏன் மறுக்கிறாள் என்று யோசனையில் ஆழ்ந்தான் கண்ணன். டே மாப்ள, ஏதாவது பிரச்சனையா என்ற குகனிடம் கண்ணன், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ சாப்பிட்டியா என்று கண்ணன் கேட்டான். இல்லடா, இனிதான் என்றான் குகன். அனி, குகன் சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க என்றான் சுவாதியிடம் கண்ணன். இன்னைக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு நான் தான் சாப்பாடு ரெடி பண்ண போறேன். நீங்க இந்த தம்பிய கூட்டிட்டு போய் தோட்டத்துல கிணத்துல குளிச்சுட்டு வந்துடுங்க. நீங்க வர்றதுக்குள்ள சாப்பாடு எல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன் என்று அம்மனியாத்தா சொல்ல, கண்ணனும் சரி பாட்டி, நீங்க தயார் பண்ணுங்க என்றான். கண்ணா, உன்னோட ஃப்ரெண்ட பாட்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனாலதான் தான் கையால சமைச்சு போடுறேன்னு சொல்றாங்க என்று சுவாதி சொல்ல, லவ் யூ பாட்டி என்று பாட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டான் குகன். சரிடா, பேக் அன்னிக்கிட்ட கொடுத்துரு, நீ குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கோ, நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம் என்று கண்ணன் சொல்ல, எங்க போய் குளிக்கணும் என்றான் குகன். இங்க தோட்டம் இருக்கு, அங்க கிணறு இருக்கு, அதுலதான் குளிக்க போறோம் என்று கண்ணன் சொன்னதும், கிணத்துலயா? வெல், அதுலயா குளிக்க போறோம்? எங்க பாத்ரூம் இல்லையா என்று குகன் கேட்க, இங்க பெண்கள் தான் வீட்டுல குளிப்பாங்க, ஆண்கள் எல்லாம் கிணத்துலயும் ஏரியில தான் குளிப்பாங்க என்று அம்மனியாத்தா சொல்ல, ஓ அப்படியா பாட்டி, சரி போலாம் கண்ணா என்ற குகன் தன் பையை சுவாதியிடம் கொடுத்துவிட்டு அதிலிருந்து தனக்கு போட்டுக்கொள்ள உடையை மட்டும் எடுத்துக்கொண்டான். சரிடா மச்சான், நம்ம கார்லயே போயிடுவோம் என்று கண்ணன் சொல்ல, கார்ல வேண்டாமாப்ல, நம்ம நடந்தே போலாம், அப்பதான் இந்த ஊரை நான் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் என்று குகன் சொல்ல, சரி உன்னோட விருப்பத்தை ஏன் தடுப்பானே, நம்ம நடந்தே போலாம் என்ற கண்ணனும் குகனும் நடந்தே தோட்டத்திற்கு சென்றார்கள். செல்லும் வழியில் வயல்களையும் தென்னை மர தோப்புகளையும் மாமர தோப்புகளையும் சப்போட்டா தோப்புகளையும் பார்த்த குகன், மாப்பிள்ள, இந்த ஊர் பச்சை பசேல ரொம்ப சூப்பரா இருக்குடா, ஜில்லுன்னு காத்து, வயல்ல நிக்கிற கதிரெல்லாம் அசையும் போது வர்ற சத்தம், மரக்கிளைகள்ல இருந்து இலைகள் எல்லாம் விழுகும் போது கேட்கிற சத்தம், குருவிகள் எல்லாம் கத்துற சத்தம், ரொம்ப அழகா இருக்குடா இந்த ஊரு. இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம இருந்த அமெரிக்காவில இது எதுவுமே கிடையாது. செயற்கையா வாழ்ந்து பழகின எனக்கு இந்த இயற்கை ரொம்ப பிடிச்சிருக்குடா என்று சொன்ன குகனிடம், ஆமாண்ண மச்சான், இந்த கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா சில வசதிகளை மட்டும் ஏற்பாடு செஞ்சா இந்த கிராமம் சொர்க்கமா மாறிடும் என்று கண்ணன் சொன்னான். மாப்பிள்ள, நம்ம உட்கார்ந்துருந்தோமே அந்த கட்டில், அது ஒரு மாதிரி இருந்துச்சு, அது என்ன கட்டில் என்று குகன் கேட்க, அதுவா, அதுதான் கைது கட்டில், கயிறால செஞ்ச கட்டில்டா அது.
அந்த மாதிரி கட்டில் தான் இந்த ஊர்ல உபயோகப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்ல, சமைக்கிறதுக்கு மண் பாத்திரங்கள், அப்புறம் பாக்கெட் பால் எல்லாம் இங்க பார்க்கவே முடியாது. எல்லார் வீட்லயும் 1 2 மாடு இருக்கும். ஃப்ரெஷ்ஷா பால் கறந்து காஃபி டீ போட்டு குடிப்பாங்க. எந்த செயற்கையும் தலையிடாத ஒரு அழகான கிராமம்டா இது. இந்த கிராமத்துல காங்கிரீட் வீடுகளை பார்க்கவே முடியாது. 1 2 வீடுகள் தான் காங்கிரீட் வீடு, மத்த எல்லா வீடும் குடிசை வீடுதான் என்று கண்ணன் சொல்ல, டேய் நீ அமெரிக்கால எப்படி இருந்தவன், கோட்டும் சூட்டுமா ஆடி காரமா அப்படி இருந்தியேடா, உனக்கு எப்படி இந்த குடிசையில எல்லாம் இருக்க முடியுது என்று குகன் கேட்க, பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா குடிசையும் அழிகதாண்டா என்று கண்ணன் சொன்னான். கண்ணன் பேசுவதை கேட்ட குகன், தத்துவமா பேசுறியடா, எப்படிடா எப்படி மாறின என்று கேட்டான். அதெல்லாம் அப்படிதான்டா, நீ லவ் பண்ணி பாரு, அப்புறம் ஆளே மாறிடுவ என்றான் கண்ணன். ஆமா, ராதாவுக்கு அப்பா அம்மா இல்லையா? யாருக்கு நாளைக்கு சாமி கும்பிட போறீங்க என்று கண்ணனிடம் குகன் கேட்க, ராதாவோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க என்று ராதாவின் அப்பா அம்மா இறந்த கதையெல்லாம் குகனிடம் கூறினான் கண்ணன். ஓ அப்படியா? ராதா ஊட்டி வந்தா உனக்கு ஜாலிதான், பக்கத்திலேயே காதலி, அப்புறம் ஒரே லவ் சாங்ஸ் தான், போ ஒரே டூயட் தான் போ என்றான் குகன். ஆனா நீ வேறடா, ஒரு நாள் என்ன பார்த்து சிரிக்கிறா, ஒரு நாள் என்ன பார்த்து முறைக்கிறா, என்ன லவ் பண்றேன்னு சொல்றா, அப்புறம் என்ன பிடிக்கலன்னு சொல்றா. அவ என்ன லவ் பண்றாடா, ஆனா அவதான் தான் அதிர்ஷ்டம் இல்லாதவ. அவளால அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அவளால எனக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறா. எனக்கு என் கூட சரியா கூட பேசல, ஆனா நேத்து ரொம்ப நல்லா பேசினா. ஒருவேளை இன்னைக்கு பைக்ல இருந்து கீழே விழுந்ததும் எனக்கு அடிபட்டதும் அவளை ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறா, முகம் கொடுத்து பார்க்க கூட மாட்டேங்கிறாடா என்று கண்ணன் சொல்ல, அதெல்லாம் சரியாயிடும்டா, கவலைப்படாத. நீ வீட்டுக்கு போனதும் ராதா கிட்ட பேசு, அப்புறம் எப்படியாவது சம்மதிக்க வச்சு அவளையும் கூட்டிட்டு ஊருக்கு போயிடலாம் என்று குகன் சொன்னான். இருவரும் பேசிக்கொண்டே தோட்டத்தை அடைந்து விட்டனர். டேய் மச்சான், இதுதான் கிணறு, இங்கேதான் குளிக்கணும். உனக்குதான் நீச்சல் தெரியும்ல, சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு ஒரே ஜம்ப் ஜாலியா கிணத்துல குளிச்சுட்டு வா. எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால ஏதோ இந்த மோட்டார் பம்ப்ல தான் நான் குளிக்க போறேன், ஜாலியா குளிச்சுட்டு வா என்று கண்ணன் சொன்னதும், வாவ் எவ்வளவு பெரிய வெல். டேய் கண்ணா, இதுல பாம்பு முதல்ல எதுவும் இருக்காதுல்ல என்று கேட்டான் குகன். அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடா, நீ தைரியமா குளி என்று கண்ணன் சொன்னதும், கிராமத்து கிணற்றில் தென்னை மரத்தில் சில்லென்ற காற்றோடு சந்தோஷமாக மகிழ்ந்து குளித்தான் கிணற்றில் குகன். கண்ணனும் மோட்டார் பம்பில் குளித்துவிட்டு இருவரும் வீட்டுக்கு கிளம்ப தயாராகினர். டே மாப்பிள, செமையா இருந்துச்சுடா, நல்லா குளிச்சேன். வாழ்க்கையில இவ்வளவு ஜாலியா இவ்வளவு சந்தோஷமா நான் குளிச்சதே கிடையாதுடா, மைண்ட் ஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குடா என்று குகன் சொல்ல, சரிடா சரிடா என்று கண்ணனும் பதிலுக்கு கூறினான். ரொம்ப பசிக்குதுடா, வீட்டுக்கு போனதும் மூக்க பிடிக்க சாப்பிடணும் என்று பேசியவாறே கண்ணனும் குகனும் வீட்டை அடைந்தனர். அம்மணியாத்தா வாசலில் இவர்களுக்காக காத்திருந்தார். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்திருக்கேன், சாப்பாடு எல்லாம் தயாராயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க என்று கண்ணனையும் குகனையும் குடிசைக்குள் அழைத்தாள் அம்மணியாத்தாள். குகனும் கண்ணனும் அம்மணியாத்தாவின் குடிசைக்குள் செல்ல, குகன் குடிசையை சுற்றி சுற்றி பார்த்தான். என்ன தம்பி அப்படி பாக்குறீங்க, குடிசையெல்லாம் நீங்க முன்ன பின்ன பார்த்தது இல்லையா என்று அம்மணியாத்தா கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, குடிசைய பார்த்துட்டு இருக்கேன் என்று சொன்னான் குகன். சுவாத்தியும் பாட்டியும் சேர்ந்து உணவை தயார் செய்தார்கள். சுவாத்தி குகனுக்கும் கண்ணனுக்கும் உணவுகளை எடுத்து வைத்தாள். முறுக்கு, சீடை, இடியாப்பம், ஆட்டுக்கறி, கம்மஞ்சோறு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு, சாதம் என்று வகை வகையாக அம்மணியாத்தா சமைத்து வைத்திருந்தாள். இதெல்லாம் பார்த்து விட்டு குகன், இது என்ன பீஸா பர்கர் இதெல்லாம் இல்லையா, இது என்ன சாப்பாடு என்று குகன் கேட்க, டே பீட்சா பர்கர் அதெல்லாம் இங்க கிடைக்காது, அதெல்லாம் யுஎஸ்ஏவோட மறந்துட வேண்டியதுதான், இந்த ஊர்ல இப்படிதான் சாப்பாடு கிடைக்கும், முதல்ல நீ சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லு என்று கண்ணன் சொல்ல, தயக்கத்தோடு ஒவ்வொன்றையும் எடுத்து ருசி பார்த்தான் குகன். என்ன இலையில போட்டுக்காம அப்படியே எடுத்து ருசி பாக்குறீங்க, சாப்பிட பயமா இருக்கா என்று அம்மணியாத்தா கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க என்று அம்மணியாத்தா சமைத்த அனைத்து உணவுகளையும் ருசி பார்த்தான் குகன். ஆஹா ஆஹா, இப்படி ஒரு சாப்பாட்டை நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல, அதுவும் இந்த பவுல்ல இருக்குல்ல அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது என்று குகன் சொல்ல, குகன் அது பவுல் இல்ல மண் சட்டி என்று சுவாதி கூறினாள்.
அதுதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த மண் சட்டியில இருந்த குழம்பு என்றான் குகன். கருவாட்டு குழம்பத்தானே நல்லா இருக்குன்னு சொல்றாரு இந்த தம்பி. இந்த கருவாட்டு குழம்போட இந்த ராகி களிய வச்சு சாப்பிட்டா அப்படி இருக்கும் என்று அம்மணியாத்தா ராகி களியையும் கருவாட்டு குழம்பையும் குகனுக்கு வைத்தாள். குகன் அன்று வயிறு நிறைய சாப்பிட்டான். பாட்டி, நான் என்னோட வாழ்நாள்ல இப்படி ருசியான உணவுகளை சாப்பிட்டதே கிடையாது. உங்க கைக்கு தங்க வளையல் தான் போடணும் என்று குகன் சொல்ல, தங்க வளையல் எல்லாம் வேண்டாம் தம்பி, நீங்க வயிறு நிறைய சாப்பிட்டீங்களே அதுவே எனக்கு போதும் என்று சொன்னாள் அம்மணியாத்தா. திடீரென்று பார்த்த ஒருவர் மேல் கிராமத்து ஆட்கள் காட்டும் அன்பை பார்த்து மெய் சிலிர்த்து நின்றான் குகன். அன்று இரவு வேலை வந்தது. கண்ணனும் குகனும் குடிசைக்கு வெளியே கைத்து கட்டிலை போட்டு படுத்துக் கொண்டிருந்தனர். ஹெட்போனில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தான் குகன். கண்ணனை பார்த்து குகன் இப்படி கூறினான். இன்னைக்கு ராத்திரி இங்கதான் நம்ம படுக்க போறோமா என்றான் குகன். ஆமா ஆமா மச்சான், இங்கதான் படுக்க போறோம் என்றான் கண்ணன். குளிராதா, கொசுலாம் கடிக்காதா என்று குகன் கேட்டான். கொசுவெல்லாம் கடிக்காது. அப்பப்போ பாம்பு, பல்லி, பூரான், தேல் இப்படி ஏதாவது ஒண்ணு வரும். அப்பப்போ உனக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு போயிடும் என்று கண்ணன் சொல்ல, என்னடா சொல்ற டேய், இன்னைக்கு என் கதை முடிச்சுதா, அவ்வளவுதானா என்ற குகனிடம். அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுல, தைரியமா தூங்கு, சில்லுன்னு காத்தடிக்கும், அப்புறம் நல்லா தூங்கிடலாம். பாம்பு பள்ளி எல்லாம் வராது, நான் உன்கிட்ட சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்று கண்ணன் சொல்ல, நிஜமாவா என்று குகன் கேட்க, சத்தியமாடா, தூங்கு, நல்லா தூக்க வரும் என்றான் கண்ணன். மாப்பிள, எப்படிடா இவ்வளவு நாளா இங்க இருக்க, நீ எப்படி இருந்தவன் என்று திரும்பவும் குகன் ஆரம்பிக்க, போதுமச்சான் கம்முன்னு இருடா என்று கண்ணன் சொன்னதும், சரிடா சரிடா, நம்ம எப்போ ஊருக்கு போறோம், நாளைக்கு தானே என்றான் குகன். ஆமாடா, நாளைக்கு ஈவினிங் நாம இங்கிருந்து கிளம்புறோம் என்று சொன்னான் கண்ணன். இன்னும் இந்த எந்தன் காதலை கதையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாளைய அத்தியாயத்தில் கேட்போம். நன்றி மக்களே.